நம்மளோட நாடு எரியுது. உண்மையாகவே இந்த படத்தை பாருங்க. சேட்டலைட்ல இருந்து இந்தியாவை பார்த்தா எப்படி இருக்கும்னு. ஹீட் வேவ்ஸ் காரணமாக இந்தியா இப்படிதான் தெரியுது. அதாவது இப்போது இந்த தருணத்தில் சவுதி அரேபியா, ஒமான், சுடான் மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளை விட இந்தியாவில் வெப்பம் அதிகமாயிருக்கு. இந்த ஹீட் வேவ்ஸ் ஒரு நேஷனல் எமர்ஜென்சி. சம்மர்ஸ் இப்போதான் ஆரம்பிச்சது. இந்த வருஷம் இந்தியாவோட ஹாட்டஸ்ட் சம்மரா இருக்கும். மேயில் எவ்வளவு சூடு அதிகரிக்கும் என்று நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா இந்த வீடியோவில் ப்ராப்ளம்ஸ் பத்தி மட்டும் நம்ம பேசல. வீடியோ கடைசியில சொல்யூஷன்ஸும் உண்டு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல உங்களோட, என்னோட மற்றும் கவர்மெண்டோட பங்கும் முக்கியமாக இருக்கு. ஒவ்வொரு வியூவர்ஸும் இந்த சொல்யூஷனில் ஒரு பாகமாக வேண்டும். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சாப்டர் 1, வெப்பம் விலை உயர்ந்தது. சூரியனின் வெப்பம் இந்தியாவில் ஏழ்மை கூட்டுகிறது. கேட்டா வினோதமாக இருக்குது இல்லையா? ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இன்னும் இந்தியன் பாப்புலேஷன் 75%, அதாவது 4 பேரில் 3 பேர் உடல் உழைப்பு தொடர்பான வேலைகளை செய்யறாங்க. அவர்கள் விவசாயம் செய்யறாங்க, கட்டடங்களை கட்டுறாங்க, சாலையோரத்தில் ஸ்டால் போட்டு சில பொருட்களை விற்கவும் செய்யறாங்க. இந்த வேலை எப்போது நடக்கும்? மத்தியான நேரத்துல, அதாவது அந்த சுடும் வெயிலில். வெப்பத்தினால நம்ம ப்ரொடக்டிவிட்டி 5-10% வரை குறையும். உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகும், சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவீங்க. இந்த வெப்பத்தினால சரியா வேலை பார்க்க முடியாம போகும். அப்போ எப்படி இந்தியாவால முன்னுக்கு வர முடியும்? நீங்களும் நானும் பாக்கியம் செய்தவங்க. இந்த வெயிலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கும். ஆஃபீஸ்ல இருந்து டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வெப்பத்தை ஃபேஸ் பண்ணுவோம். மெக்கின்சேயோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்றாங்கன்னா, 20 கோடி இந்தியா மக்கள் வெப்பத்தினால பாதிக்கப்படுறாங்க. 2030க்குள்ள ஜிடிபியோட ப்ரொடக்டிவிட்டி லாஸ் 2.5 4.5% வரை ஆகும். அதாவது $126 பில்லியன் எல்லா வருஷமும் நமக்கு லாஸ். அதை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சா ஹீட் வேவ்ஸின் அனைத்து இழப்புகளையும் மற்றும் சேமிக்கப்பட்ட அனைத்து பணத்தையும் நமக்கு எஜுகேஷன் பட்ஜெட்டில் எல்லா வருஷமும் டபுள் ஆக முடியும். எக்கனாமிக் லாஸ் கம்மி பண்ணா அந்த காசை நல்ல ஒரு காசுக்காக பயன்படுத்த முடியும். நம்ம இந்தியன் லீடர்ஸ்க்கு இது பத்தி தெரியாதது ஒன்றும் இல்லை. அவருக்கு தெரியும். அதாவது என்வாயன்மெண்ட் நம்மளோட ப்ரியாரிட்டி. ஆனா பின்னாடி விஷயங்கள் எல்லாம் நல்லதாக மாறலாம். அப்படி இல்லைன்னா 2047 இந்தியா ஒரு டெவலப்டு நேஷனாய் மாறும் என்று சொல்றது ஒரு கனவாகவே போய் முடியும். கிளைமேட் சேஞ்ச் என்பது ஒரு ரியாலிட்டிங்க. சோனம் வாங்சுக் சார் இதுதான் கடந்த 2 மாசமாக சொல்லிட்டு வராங்க. ஆனா அவரது எதிர்ப்பை பேசுவதற்கு பதிலாக அவரோட குரல் சப்ரஸ் பண்ணாங்க. செக்ஷன் 144 போட்டுட்டு. நம்ம நாடோட சேட் ரியாலிட்டினா இதுதான். இதை இக்னோர் பண்ணா அதுதான் நம்ம நாட்டுக்கு செய்யற பெரிய துரோகமாயிருக்கும். ஏன்னா கிளைமேட் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கும். அதை விட்டு நீங்க என்ன பார்ட்டிக்கு ஓட் பண்ணீங்க, எந்த ஜாதி மதத்தில் சேர்ந்தவங்க என்றொன்னும் பார்க்காது. ஃபேக்ட் என்னன்னா, இந்த உலகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்பட போறதில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், நம்ம கிட்ட தான் ஏசி இருக்கே. நாம நினைக்கிறோம் ஏசி ஆன் பண்ணா வெப்பம் குறைஞ்சிடும்னு. ஆனா உண்மை என்னன்னா, ஏசியால் வெப்பம் குறையாது, அதிகரிக்கத்தான் செய்யும். எப்படின்னா, ஏசி எலக்ட்ரிசிட்டியால் தான் ஒர்க் ஆகுது. இந்தியாவில் அதிகபட்ச எலக்ட்ரிசிட்டி வர்றது கோல் போல உள்ள தெர்மல் பவர் பிளான்ஸால். இது எரியும் போது கார்பன் ரிலீஸ் பண்ணும். அந்த கார்பன் ஏர் பொல்யூஷனை இன்க்ரீஸ் பண்ணும். வேர்ல்ட் எனர்ஜி ரிப்போர்ட் 2023 இன்டர்நேஷனல் எனர்ஜி அசோசியேஷன் உள்ள டேட்டாவை பார்ப்போம். ஏசி யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் நடக்கும் என்று பார்க்கலாம். இந்தியாவில் 100இல் 24 வீடுகளில் ஏசி உள்ளது. அமெரிக்காவில் 100இல் 85 வீடுகளில் ஏசி உள்ளது. ஆனா சைனாவில் ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகளிலும் ஏசி உள்ளது. 2050இல் ஏசி யூனிட்ஸ் 9 மடங்கு அதிகம் யூஸ் ஆகும். இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்றதுன்னா, 2050 ஆகிறதுக்குள்ள நம்ம ஏசிக்கான டிமாண்ட் ஆப்பிரிக்காவை விட அதிகரிக்கும். ஏசி யூஸ் பண்றது ஒரு தற்காலிகமான சொல்யூஷன் மட்டும்தான். ஆனால் நீண்ட காலத்தில் அது நமக்கு விலை போக்க முடியாத ஒரு பிரச்சனையாகும். சாப்டர் 2, ஹீட் வேவ்ஸ்னா என்ன? ஓகே, இப்போ நாம புரிஞ்சுக்கிட்டோம் ஹீட் வேவ்ஸ் நம்ம நாடோட எக்கனாமி எப்படி பாதிக்கப்படுத்துதுன்னு. ஆனா இது எப்படி ஒரு நேஷனல் எமர்ஜென்சி ஆகும்? ஆக்சுவலி ஹீட் வேவ்ஸ்னா என்ன? நீங்க எப்பவாவது சவுனாவில் உட்கார்ந்துருக்கீங்களா? இல்லைன்னா வென்டிலேஷன் இல்லாத ஒரு ரூமில் உட்கார்ந்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு நல்லாவே வேர்த்து கொட்டும். ஏரியாவோட அட்மாஸ்பியரில் உள்ள ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷன்னால ஹீட் வேவ்ஸ் உருவாகும். அப்பர் அட்மாஸ்பியரில் உள்ள ஹை ப்ரெஷர்னால காத்து கிரவுண்டில் ட்ராப் ஆகும். கிரவுண்டில் வர வெப்பம் அந்த ஏரியாவில் ட்ராப் ஆகும். அப்புறம் அதிலிருந்து அதுக்கு தப்பிக்க முடியாது. ஹை ப்ரெஷர் ஏரியாவில் காத்து வராது. ஹீட் கூட அப்போ அங்கேயே ட்ராப் ஆயிடும். ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான். ஹீட் வேவ்ஸ் ஒரு சீசன் கிடையாது. சம்மர், வின்டர், ரெய்னி போல. அது ஒரு கண்டிஷன் மட்டும்தான். ஹீட் வேவ் எப்போ வரும்னா, டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் லிமிட் தாண்டி போனால் மட்டுமே. நமக்கு குளிரில் இருந்து தப்பிக்க நிறைய வழி இருக்கு. ஜாக்கெட்ஸ் போடலாம், வீட்டில்
சின்ன ஃபயர் பிளேஸ் பண்ணலாம். அப்போ அந்த சூடால குளிர் காத்து உள்ள வராது. ஆனா நம்ம நாடு இப்பவும் வெப்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. சாப்டர் 3 சொல்யூஷன்ஸ். உயர்ந்து வரும் டெம்பரேச்சரை நிறுத்தணும்னா முதல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர் காப்பி பண்றது தான் நிறுத்தணும். அப்படியே கண்ணை மூடி அவரோட ஸ்டைல் காப்பி பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு இதை பாருங்க, இந்த நியூயார்க் ஸ்கைலைன் பாருங்க. இங்க கிளாஸ் பில்டிங்ஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ் பில்டிங்ஸில் ஆஃபீஸ் வைப்பாங்க. அதுக்குள்ள கார்ப்பரேட் சக்சஸ் ஆகும்னு நம்பிக்கை. அதே இங்கேயே காப்பி பண்ணுவாங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமானது என்று உங்களுக்கு தெரியாதா? நியூயார்க்ல சம்மரில் கூட 27 டிகிரி டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஆனா இங்க 35 டிகிரி வரை இருக்கும். அங்க விண்டரில் ஸ்னோ வரும். இங்க என்ன வரும்? அங்க கிளாஸ் பில்டிங் ஸ்டைலுக்கு வைப்பாங்க. இங்க வச்சதுனால ஒரு சூரியனுக்கு பதிலாக 2 சூரியன் தான் இருப்பா. சூரியன் இங்கேயும் இருப்பா, அந்த பக்கமும் இருப்பா. அதனால இந்த கிளாஸ் வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ டபுள் சன் எஃபெக்ட் கிடைக்குது. டபுள் லைட்னா டபுள் ஹீட். அப்படியே காப்பி பண்ணணும்னா ஏன் சிங்கப்பூரை பார்த்து காப்பி பண்ணக்கூடாது? ஏன்னா அங்க உள்ள கிளைமேட் நம்ம கிளைமேட்டாக சிமிலராகத்தான் இருக்கு. அங்கேயும் நம்மள மாதிரி லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கு. அங்க வெர்டிக்கல் கார்டன்ஸ் இருக்கும். முதல்ல நம்ம மைண்ட் செட் தான் இங்க மாத்தணும். குருகுலத்துல பசங்களுக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு அரச மரம், ஒரு புளி மரம், 3 நெல்லிக்காய் மரம், 5 மாங்காய் மரம் நட்டு வளர்க்கத்தான். ஒரு மாம்பழ மரத்தில் இருந்து 271 டன் ஆக்சிஜன் கிடைக்கும். அதோட வாழ்நாளில் இருந்து 81 டன் கார்பன் அது அப்சார்ப் பண்ணும். 1000 மணி நேரம் 5 ஏசியில் யூஸ் பண்ண வர அதே அளவு கார்பன் தான் இது. சம்மர்ல நம்ம மாம்பழம் சாப்பிடுவோம். ஆனா எவ்வளவு பேர் அது நட்டு வளர்ப்பீங்க? இயற்கையிலிருந்து வாங்குறது நம்ம திருப்பி கொடுக்கறதே இல்லை. சொல்யூஷன் நம்ம கையில தான் இருக்கு. உங்களால் முடிஞ்ச மாதிரி ஒரு மரமோ செடியோ நட்டு வளர்க்க பாருங்க. இப்ப இல்லைனாலும் அது வரும் தலைமுறைக்கு உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.